மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது காடு என்பதை பற்றியது. காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டினுடைய வளம் என்பது அந்நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளினுடைய அளவை பொறுத்தேதான் மதிப்பிடப்படுகின்றது. அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றார்கள். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளினுடைய கொண்டாட்டங்களையும் காடு என்ற கவிதையின் வழியாக நாம் அறிந்து கொண்டோம். கார்த்திகை தீபத்தைப் போல காடு முழுவதுமே மலர்களானது மலர்ந்து காணப்பட்டது. அவற்றினை காணுகின்ற கண்களானது குளிர்ச்சி பெறுகின்றன. காடு பல வகையான பொருள்களை நமக்கு தருகின்றது. காய்கனிகளை தருகின்றது. அனைவரும் கூடி மகிழ்ந்திடுவதற்கு குளிர்ந்த நிழலையும் தருகின்றது. அங்கே வசிக்கக்கூடிய குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்கின்றன. அங்குள்ள மரங்களானது வெயிலை மறைத்து நிழலை நமக்கு தருகின்றது. அடர்ந்த காடு வழிச்செல்வோருக்கு தடையாக இருக்கின்றது. பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடுகின்றன. பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தேடி உண்கின்றது. அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடைகின்றன. நரிக்கூட்டம் ஊளையிடுகின்றது. மிகுந்த சுவையுடைய தழையை யானைகள் தின்றபடி புதிய நடையினை போடுகின்றன. பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய மரங்களில் குயில்கள் கூவுகின்றன. இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரிகின்றது. இன்று காட்டினுடைய குளிர்ச்சியும் காட்டு விலங்குகளினுடைய கொண்டாட்டங்களையும் பற்றி உவமை கவிஞர் சுரதா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதனை பற்றி நாம் கண்டறிந்தோம். இன்று நாம் காணக்கூடியது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதை. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஒரு மரமானது பல தலைமுறைகளுக்கு முன்னால் நட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மரமானது பல்வேறு விதமான காலங்களை கடந்தாலும் நிலை பெற்று அதனுடைய நிழல், அது தருகின்ற காய்கள், அவற்றில் அமரக்கூடிய பறவைகள், அதனுடைய நிழலில் விளையாடுகின்ற விளையாட்டுகள் என்று அந்த மரத்தை பற்றிய நினைவுகளை கூறக்கூடிய கவிதைதான் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையானது. மரத்தினுடைய சிறப்பினை பற்றி, மரங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய நினைவுகளில் மூழ்கி கிடக்கின்றன என்பதை பற்றித்தான் இப்பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? நன்றி. செல்வதற்கு முன்னதாக ஒரு சில வினாக்களை கேட்டுக்கொள்வோம். கார்த்திகை விளக்குகளைப் போல காடு முழுவதும் மலர்ந்திருப்பது எது? கார்த்திகை விளக்குகளைப் போல காடு முழுவதும் மலர்ந்திருப்பது எது? மலர்கள்.
நஞ்சினை உடைய பாம்புகள் எதனைக் கண்டு கலக்கமடைகின்றன? நஞ்சினை உடைய பாம்புகள் எதனைக் கண்டு கலக்கமடைகின்றன? பன்றிகளைக் கண்டு. இயற்கை தங்குமிடம் எது? எது இயற்கை தங்குமிடம்? காடுகள். நன்றி. ராஜமார்த்தாண்டன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சந்தையடி என்ற ஊரில் பிறந்தவர். எந்த ஊரில் பிறந்தவர்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சந்தையடி என்ற ஊரில் பிறந்தவர்தான் கவிஞர் ராஜமார்த்தாண்டன். இவர் பன்முக திறன்களை பெற்றவர். கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என்று பன்முக திறன்களை பெற்றவர்தான் ராஜமார்த்தாண்டன் அவர்கள். கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர். இவர் நடத்திய சிற்றிதழ் கொல்லிப்பாவை என்பது. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசினை பெற்றவர். எந்த நூலுக்கு பரிசு பெற்றிருக்கின்றார்? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசினை பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற தலைப்பில் ஒரு நூலாக மாற்றியமைத்திருக்கின்றார். சிறந்த தமிழ் கவிதைகள், பல புலவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகளுள் சிறந்த தமிழ் கவிதைகள் எவை என்பதை தேர்ந்தெடுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற தலைப்பில் ஒரு நூலாக அவற்றினை வெளியிட்டிருக்கின்றார். இவருடைய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. கவிஞர் ராஜமார்த்தாண்டனின் பன்முகத் திறன்கள் யாவை? கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர். இவர் நடத்திய சிற்றிதழ் கொல்லிப்பாவை. இவர் எந்த நூலுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசினை பெற்றிருக்கின்றார்? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து எந்த தலைப்பில் நூலாக வெளியிட்டிருக்கின்றார்? கொங்குதேர் வாழ்க்கை. நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ள கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இவர் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சந்தையடி என்ற ஊரில் பிறந்தவர். நன்றி. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள். நிலமடந்தை நிலமகள். இந்த பூமித்தாய். இந்த பூமித்தாய்க்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களாக இருப்பவைதான் மரங்கள் என்பது. மரங்கள் யாருக்கு மணிமகுடங்களாக இருக்கின்றன? நிலமடந்தைக்கு, இந்த பூமி தாய்க்கு. அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களானவை மனிதர்களினுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக காணப்படுகின்றது. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. மரங்களை பற்றி எழுப்பக்கூடிய நினைவுகளானது பெரும்பாலான மனிதர்களினுடைய உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கும். அவர்கள் சிறு வயதில் நட்டு வைத்த மரம், மர நிழலில் விளையாடியது, மரத்தில் இருக்கக்கூடிய காய்களை மேலேறி பறித்து உண்பது, ஊஞ்சல் கட்டி விளையாடுவது என்று பல்வேறு விதமான நினைவுகளானது பெரும்பாலான மனிதர்களினுடைய உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கும். கால மாற்றத்தின் காரணமாக சில மரங்களானது மறைந்து விடலாம். நாம் முதலில் சிறு வயதில் பார்த்திருக்கக்கூடிய மரமானது இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். இது காலத்தினுடைய மாற்றம். அவற்றை பற்றிய நினைவுகள் மறையாது என்பதை விளக்கக்கூடிய கவிதை ஒன்றுதான்
அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதை. அப்படி காலமாற்றத்தினால் மறைந்து விட்டாலும் அந்த மரத்தினை பற்றிய நினைவுகள் என்றென்றைக்கும் மறையாது நம்முடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை விளக்கக்கூடிய கவிதைதான் நாம் காணக்கூடிய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையானது. கவிதையினை காண்போமா? ஊரின் வடகோடியில் அந்த மரம் 50 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியேதான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி சிங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளூடே கருநீல கோழிக்குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் என்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்று உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளியமிழாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை. என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல. ஊரின் வடகோடியில் அந்த மரம் 50 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியேதான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறமாறி சிங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடே கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளியமிழாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை. என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல. ராஜமார்த்தாண்டன். பாடல் புரிந்ததா மாணவர்களே? நன்றி. ஊரின் வடகோடியில் அந்த மரம் 50 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியேதான். ஊரின் வடகோடியில், ஊரினுடைய வடகோடியில், வடக்கு திசையில், அந்த ஊரினுடைய வடக்கு திசையில் அந்த மரம் ஒரு மரமானது இருக்கின்றது. 50 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. அந்த மரத்தினுடைய 50வது வயதில், அந்த மரத்தினுடைய 50வது வயதில் பார்த்த பொழுதும் இப்படியே தான் இருக்கின்றதாம். அப்படியே தான் இருக்கின்றது அந்த மரம்.
50 தாண்டி இன்றும் அப்படியே தான். 50 தாண்டி விட்டாலும் இன்றும் அப்படியே தான் அந்த மரமானது நிலைத்து நிற்கின்றது. 50 வயதுக்கு முன்னால் இருந்தும் அதே நிலைதான். 50 கடந்த பிறகும் அந்த மரமானது அப்படியே தான் இருக்கின்றது. அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். தாத்தாவினுடைய தாத்தா காலத்தில். இவருக்கு தாத்தா, அவருடைய தாத்தா. இவருக்கு தாத்தா என்றால் இவர் மகன், இவருடைய அப்பா, இவருடைய தாத்தா, 3 தலைமுறை. அவருடைய தாத்தா என்று வரும் பொழுது தாத்தாவினுடைய அப்பா, அவருடைய தாத்தா. ஆக 5 தலைமுறைக்கு முன்பாக 5 தலைமுறைக்கு முன்பாக நட்டு வளர்த்திருக்கக்கூடிய மரம் அது. 5 தலைமுறைகளை கடந்து விட்டது அந்த மரமானது. 5 தலைமுறைகளுக்கு முன்னால் வைத்திருக்கக்கூடிய மரம் என்று இவருடைய அப்பா சொல்ல கேட்டிருக்கின்றார். இவருடைய தாத்தாவினுடைய தாத்தா காலத்தில் அந்த மரத்தினை நட்டு வைத்திருக்கின்றார்கள். 5 தலைமுறைகளை கடந்தாலும் இன்றும் அந்த மரமானது நிலைத்து நிற்கின்றதாம். பார்த்து கொள்ளுங்கள், 5 தலைமுறைகளை கடந்தது. நம்முடைய ஒரு பகுதியில் அது போன்ற ஏதாவது மரங்கள் இருக்கின்றதா? 2 தலைமுறை 3 தலைமுறைகளை பார்த்த மரம் என்று தாத்தாவினுடைய தாத்தா காலத்தில் இருக்கக்கூடிய மரம் என்று ஏதாவது இருக்கின்றதா மாணவர்களே? இருந்தாலும் உங்களுடைய தாத்தா பாட்டிகளிடம் கேட்டு பாருங்கள். அப்படி ஏதாவது 3-4 தலைமுறைகளை கடந்த மரங்கள் இருக்கின்றதா என்று. நிச்சயம் இருக்கும், ஒரு சில மரங்கள் இருக்கும். கேட்டு பாருங்கள் எவ்வளவு காலமாக அந்த மரங்களானது இருக்கின்றன என்று. பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பச்சை காய்கள் அந்த மரங்களில், பல தலைமுறைகளை கடந்திருக்கக்கூடிய அந்த மரங்களில் காய்கள் இருக்கின்றன. பச்சை நிறத்தில் இருக்கின்றன அந்த காய்களானது. அதனுடைய நிறம் மாறி செங்காய் தோற்றம், சற்றே சிவந்த நிறத்தில் அதனுடைய தோற்றமானது மாறிவிட்டது என்றால், எந்த நிறத்தில்? சிவந்த நிறத்தில் அதனுடைய தோற்றம் மாறிவிட்டது என்றால், உடனே சிறுவர்களினுடைய மனங்களில் பரவசமானது, பெரு மகிழ்ச்சியானது பொங்கும். ஏனென்றால் காயாக இருந்தது கனியாக மாறிவிட்டது. உடனே என்ன செய்யலாம்? அந்த கனிகளை பறித்து உண்ணலாம். அந்த மகிழ்ச்சி வெள்ளம்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பழங்களை பறித்து நாம் சாப்பிடலாம், மிகவும் ருசியாக இருக்கும் என்று சிறுவர்களினுடைய மனங்களில் பரவசமானது பொங்குகின்றது. எப்பொழுது பச்சை நிறமுடைய காய்களானது மாறி செங்காய் நிறம் எப்பொழுது ஏற்படுகின்றதோ, சிவந்த நிறத்தில் எப்பொழுது அது மாற்றம் அடைகின்றதோ, அதனை பார்த்தவுடனேயே சிறுவர்களினுடைய மனங்களில் மகிழ்ச்சி பெருவெள்ளமானது ஊற்றெடுக்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடே கருநீல கோழி குண்டுகளாய் பளபளவென்று இருக்கக்கூடிய பச்சை இலைகளூடே, அந்த மரத்தினுடைய இலைகள் என்ன நிறத்தில் இருக்கும்? பச்சை நிறத்தில் இருக்கும். அந்த மரங்களில் இருக்கக்கூடிய பச்சை நிற இலைகளினுடைய ஊடை அதனுள் ஊடுருவிக்கொண்டு கருநீல கோழிக்குண்டுகளாய், கருநீலமுடைய கோழிக்குண்டுகளை போன்று, கோழிக்குண்டு பார்த்துருக்கின்றீர்களா? கோழிக்குண்டு விளையாடி இருக்கின்றீர்களா? சிறு வயதில் விளையாடி இருப்பீர்கள். நான் சிறு வயதில் விளையாடியது கோழிக்குண்டு வைத்துக்கொண்டு விளையாடுவது. அந்த கருநீல கோழிக்குண்டுகளாக காட்சியளிக்கின்றதாம். இது நாவற்பழங்கள், நாவற்பழமானது. அவர் சொல்லக்கூடியது நாவற்பழ மரத்தை சொல்கின்றார். கருநீல கோழிக்குண்டுகளாக அந்த நாவற்பழங்களானது கிளைகளில் தொங்குகின்றதாம்.
அதனை பார்க்கும் பொழுதே நாவில் நீரூறுகின்றது. அந்த பழங்களை பார்க்கும் பொழுதே நாவில் நீரூறுகின்றது, அதனை பறித்து உண்ண வேண்டும் என்று. நமக்கும் அது போன்ற ஆசைதானே ஏற்படுகின்றது. மரத்தினில் நாவற்பழமானது பழுத்து தொங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதனை பார்க்கும் பொழுதே அதனை பறித்து உண்ண வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் ஏற்படுகின்றதா இல்லையா? அதே போலதான் அந்த சிறுவர்களும் அதனை பார்க்கும் பொழுது அவர்களினுடைய நாவில் நீரூறுகின்றதாம். எதனை பார்க்கும் பொழுது? நாவற்பழங்களை பார்க்கும் பொழுது. நாவற்பழங்கள் எதனை போன்று தோன்றுகின்றதாம்? கருநீல கோழிக்குண்டுகளை போன்று. காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பல பறவைகளானது அந்த நாவல் பழ மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்களை அவை பறித்து உண்ணும் பொழுது ஒரு சில பழங்களானது அதிலிருந்து தவறி கீழே விழும். அதே போன்று அணில்களும் அந்த மரத்தின் மீது ஏறி அதில் இருக்கக்கூடிய பழங்களை குறித்து உண்ணும் பொழுது, பறிக்கும் பொழுது ஒரு சில பழங்கள் கீழே விழும். அடுத்து காற்று சற்று வேகமாக வீசுகின்றது என்றால் காற்றினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஒரு சில நாவல் பழங்களானது கீழே உதிரும். அப்படி உதிர்கின்ற பழங்களை சுட்ட பழங்கள் பொறுக்க. அது ஏன் சுட்ட பழம்? பழம் எங்கே விழுந்திருக்கின்றது? மண்ணில் விழுந்திருக்கின்றது. உடனே நாம் என்ன செய்வோம்? எடுத்து ஊதுவோம். எதற்காக? அதில் இருக்கக்கூடிய மண் துகள்கள் தட்ட வேண்டும் என்பதற்காக, கீழே விழ வேண்டும் என்பதற்காக நாம் அதனை ஊதுவோம். அப்பொழுது அது சுட்ட பழம். ஏனென்றால் சுடுகின்ற பழமாக இருக்கின்றது என்றால் நாம் சூடான ஒரு பொருள் எடுத்து சாப்பிடுகின்றோம் என்றால் ஊதி தானே நாம் சாப்பிடுவோம். அதே போல் இவையும் சுட்ட பழங்கள் தான். அதனை பொறுக்க ஒரு சிறுவர் கூட்டமே அலைமோதுகின்றதாம். எதனை? அந்த சுட்ட பழங்களை பொறுக்குவதற்காக. பறவைகளும் அணில்களும் காற்றும் உதிர்த்திடுகின்ற அந்த பழங்களை பொறுக்குவதற்காக ஒரு சிறுவர் கூட்டங்களே அலைமோதுகின்றனவாம். நினைத்து பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வு. ஊரினுடைய வடக்கு திசையில் அந்த மரமானது இருக்கின்றது. 50 வயதில் பார்த்த பொழுதும் அப்படியே தான் இருக்கின்றது. 50ஐ கடந்த பிறகும் அப்படியே தான் அந்த மரமானது இருக்கின்றது. இவருடைய தாத்தாவினுடைய தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரம் அது. அதில் இருக்கக்கூடிய பச்சை நிற காய்கள் அதனுடைய நிறம் மாறி செங்காய் தோற்றம் ஏற்படும் பொழுது சிறுவர்களினுடைய மனங்களில் மகிழ்ச்சி பெருவெள்ளமானது ஊற்று எடுக்கின்றதாம். பல வளர்க்கின்ற பச்சை இலைகளோட கருநீல கோழிக்குண்டுகளாக அந்த நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்குகின்றது. அதனை பார்க்கும் பொழுதே நாவில் நீரூறுகின்றதாம். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடுகின்ற சுட்ட பழங்களை பொறுக்குவதற்காக ஒரு சிறுவர் கூட்டமே அலைமோதுகின்றதாம். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். தன்னுடைய அக்காக்களுக்காக, வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய அக்காக்களுக்காக கையில் பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓடி ஓடி போய் பழம் பொறுக்குகின்றார்கள் தங்கச்சிகள் தன்னுடைய அக்காக்களுக்காக. இரவில் மெல்லிய நிலா ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் சிறுவர்கள் சிறுமிகள் பழம் பொறுக்குகின்றார்கள். இரவு நேரத்தில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வருகின்றன பழந்தின்னி வௌவால் கூட்டம். பழங்களை உண்ணக்கூடிய வௌவால் கூட்டங்களானது படையெடுத்து வருகின்றதாம். எதற்காக? அதில் இருக்கக்கூடிய பழங்களை பறித்து உண்ண வேண்டும் என்பதற்காக.
தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளியமிழாருடன் அப்பா வரும் வரை. தோப்பு முழுவதுமே பரவி கிடக்கின்றது அந்த மரத்தினுடைய குளிர்ந்த நிழலானது. அந்த அளவிற்கு உயர்ந்த மரமாக, படர்ந்த மரமாக அது காட்சியளிக்கின்றது. அதனுடைய நிழலில் அமர்ந்து விளையாடுகின்றோம். என்ன விளையாட்டு? கிளியாந்தட்டு விளையாடுகின்றோம். அது சுவாரஸ்யமாக விளையாடிக்கொண்டே இருக்கின்றோம் அந்த விளையாட்டினை. எப்பொழுது வரைக்கும் எங்கே மகனை காணவில்லை என்று அங்கே மரத்தினுடைய நிழலில் அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டே இருக்கின்றானா? இதோ வருகிறேன் பார் என்று அவனுடைய அப்பா புளியமிழாரை எடுத்துக்கொண்டு அவனை அடிப்பதற்காக தேடி வரும் வரை இவர் அந்த மரத்தினுடைய நிழலில் அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டே இருக்கின்றார். நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. நேற்று மதிய நேரத்தில் நண்பர்களோடு சேர்ந்து என்னுடைய மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. அந்த மரத்தினுடைய நிழலில் தானே என்னுடைய மகன் விளையாடினான். இப்போ இது எத்தனாவது தலைமுறை வருகின்றது? இவர் வரும்பொழுது 5ஆம் தலைமுறை, இவருடைய மகன் என்று வரும்பொழுது 6வது தலைமுறை ஆகிவிட்டது. 6 தலைமுறைகளை கடந்து அந்த மரமானது இன்றும் நிலை பெற்றே நிற்கின்றதாம். அவருடைய மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்துதான் அவரும் விளையாடி கொண்டிருக்கின்றார் தன்னுடைய நண்பர்களோடு. அந்த அளவிற்கு பெருவாழ்வு வாழ்ந்த அந்த மரமானது நேற்றிரவு வீசிய பேய்க்காற்றில், சூறாவளி காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாம். இந்த அளவிற்கு பெருவாழ்வு வாழ்ந்த அந்த மரமானது அவருடைய தாத்தா காலத்தில் நட்டு வைத்த மரம். அதனுடைய பச்சை நிற காய்கள் நிறம் மாறி செங்காய் நிற தோற்றம் கொண்டதுமே சிறுவர்களினுடைய மனங்களில் மகிழ்ச்சி பொங்கும். பளபளக்கின்ற பச்சை இலைகளோடே கருநீல கோழிக்குண்டுகளைப் போன்று அந்த நாவற்பழங்களானது கிளைகளில் தொங்கும். அதனை பார்க்கும் பொழுதே நாவில் நீரூறுகின்றது. காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பல பறவைகளோடும் அணில்களும் காற்றும் உதிர்த்திடுகின்ற அந்த சுட்ட பழங்களை பொறுக்குவதற்காக ஒரு சிறுவர் கூட்டமே அலைமோதுகின்றதாம். தன்னுடைய அக்காக்களுக்காக பழம் பொறுக்கக்கூடிய தங்கச்சிகள், இரவு நேரத்தில் நிலவொளியில் படையெடுத்து வருகின்ற பழந்தின்னி வௌவால் கூட்டங்கள். தோப்பு முழுவதுமே பரவி கிடக்கின்றது அந்த மரத்தினுடைய குளிர்ந்த நிழலானது. அந்த நிழலில் அமர்ந்தபடி நான் விளையாடுகின்றேன். எதுவரை? என்னுடைய அப்பா அடிப்பதற்காக புளியமிழாரோடு வரும் வரை. இந்த அளவிற்கு பெருவாழ்வு வாழ்ந்த அந்த மரமானது நேற்று இரவு வீசிய சூறாவளி காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டது. மரம் என்னாகிவிட்டது? வேரோடு கீழே சாய்ந்து விட்டது. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. விடிந்தும் விடியாததுமாக அதிகாலை நேரத்தில் துக்கம் விசாரிப்பதற்காக எப்படி இந்த மரம் விழுந்தது என்று அதனை பார்ப்பதற்காக விரைந்து செல்கின்றார்கள் அந்த ஊர் மக்கள். 5 தலைமுறை 6 தலைமுறைகளை கடந்து இருக்கக்கூடிய அந்த மரமானது வேரோடு சாய்ந்து விட்டதே என்று அந்த மரத்தினை பார்ப்பதற்காக விரைந்து செல்கின்றார்கள் ஊர் மக்கள் தங்களுடைய குழந்தை குட்டிகளோடு. எனக்கு போக மனமில்லை, இவருக்கு அந்த மரத்தினை பார்க்க போக மனமில்லை. ஏனென்றால் என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். என்றும் இவருடைய மனவெளியில், இவருடைய மனதில் அப்படியே நிலைத்து நிற்கின்றது அந்த மரம். எதனைப் போல? குன்றுகளின் நடுவே மாமலையைப் போல. குன்றுகள் சூழ்ந்து இருக்கும் பொழுது அந்த குன்றுகளினுடைய நடுவே ஒரு மாமலை, ஒரு பெரிய மலையானது இருப்பதைப் போல என்னுடைய மனதில் என்றும் நீங்காது இடம் பிடித்திருக்கின்றது அந்த மரமானது என்று சொல்கின்றார் ராஜமார்த்தாண்டன். இது ஒருவேளை மரத்தினை பற்றி அவருடைய நினைவாக கூட இருக்கலாம், அவருடைய வாழ்நாளில் கண்ட மரமாக கூட இருக்கலாம்.
இதே போன்று நம்முடைய வாழ்நாளிலும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய மரங்களானது இருக்கும். சிறு வயதில் உங்களுடைய குழந்தை பருவத்தில் நீங்கள் விளையாடியதாக இருக்கலாம். அதனுடைய பழங்கள், அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பறவைகள், அதனுடைய தோற்றம், அதனுடைய நிழலில் அமர்ந்து நாம் விளையாடிய விளையாட்டுகள், இன்று அந்த மரம் இல்லை என்றாலும் சரி, நம்முடைய நினைவில் என்றுமே நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடியவையாக இருக்கும். அது என்றுமே நம்முடைய மனவெளியில் அப்படியே நிற்கும், அந்த மரத்தினைப் போலவே. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையினை பற்றி. பல தலைமுறைகளை கடந்து அந்த மரமானது நிலை பெற்று நின்றது. அதனுடைய காய்களினுடைய தோற்றம் பச்சை நிறத்திலிருந்து சிவப்பு நிறத்தில் மாறும் பொழுது அதனை பார்க்கக்கூடிய சிறுவர்களினுடைய மனங்கள் எந்த அளவிற்கு பரவசம் அடைகின்றன. இலைகளினுடைய ஊடுருவி சென்று கருநீல கோழிக்குண்டுகளாக தெரியக்கூடிய நாவற் பழங்கள், காக்கை, குருவி, மைனா, கிளிகள், அணில், காற்று இவை உதிர்க்கக்கூடிய பழங்களை பொறுக்குவதற்காக அலைமோதுகின்ற சிறுவர் கூட்டங்கள், தங்களுடைய அக்காக்களுக்காக பழம் பொறுக்கின்ற தங்கச்சிகள், இரவு நேரத்தில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வருகின்ற பழந்தினி வௌவால் கூட்டம், தோப்பு முழுவதுமே பரவி கிடக்கின்ற அந்த மரத்தினுடைய குளிர்ந்த நிழல், இவ்வாறு பெருவாழ்வு வாழ்ந்த அந்த மரமானது நேற்றிரவு வீசிய பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டது என்பதை அறிந்து துக்கம் விசாரிப்பதற்காக அந்த ஊர் மக்கள் விரைந்து செல்கின்றார்கள். இவருக்கு போக மனமில்லையாம். ஏனென்றால் இவருடைய மனவெளியில் என்றும் அப்படியே நிற்கின்றது அந்த மரமானது, குன்றுகளினுடைய நடுவே மாமலையினைப் போல. மரத்தினுடைய நீங்கா நினைவுகளை பற்றி தன்னுடைய கவிதை வாயிலாக ராஜமார்த்தாண்டன் அவர்கள் விளக்கியிருந்தார். அதனை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 29 மற்றும் 30. பக்கம் எண் 29 அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 30 நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 31. பக்கம் எண் 31 குருவினா. 2 குருவினாக்கள். முதல் குருவினா, நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்று இருந்தது? நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்று இருந்தது? எத்தனை தலைமுறைகளாக? 5 தலைமுறைகளாக. எத்தனை என்பதற்கு பதிலாக 5. நாவல் மரம் 5 தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது. சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர்? சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர்? பக்கம் எண் 29 பாடலில் 5வது பத்தி. காக்கை, குருவி, மைனா, கிளிகள், பெயரறியா பறவைகள், அணில்கள், காற்று. இவைதான் அந்த வினாவிற்குரிய விடை. சிறுவர்களுக்கு பழம் கிடைக்க உதவியோர் யாவர்? காக்கை, குருவி, மைனா, கிளிகள், பெயரறியா பறவைகள், அணில்கள், காற்று. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது? நாவல் மரம் 5 தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது. சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர்? காக்கை, குருவி, மைனா, கிளிகள், பெயரறியா பறவைகள், அணில்கள், காற்று. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம்.
இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 31 எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எடுத்துக்கொண்டீர்களா? நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? எதனை நாவற்பழத்திற்கு உவமையாக கூறினார்கள்? பச்சை இலை, கோழிக்குண்டு, பச்சைக்காய், செங்காய். அதனுடைய நிறத்திற்கு உவமையாக கூறியது கோழிக்குண்டு. எழுதிக் கொள்ளுங்கள். கோழிக்குண்டு. எழுதி கொண்டீர்களா? அடுத்து 2வது, சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை. மண் ஒட்டிய பழங்கள், சூடான பழங்கள், வேக வைத்த பழங்கள், சுடப்பட்ட பழங்கள். எது? மண் ஒட்டிய பழங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து 3வது, பெயரறியா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பெயரறியா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பெயர குட்டல் ரியா, பெயர் குட்டல் ரரியா, பெயர் குட்டல் அரியா, பெயர குட்டல் அரியா. எது சரியானது? பெயர் குட்டல் அரியா என்பதுதான் சரியானது. எழுதி கொண்டீர்களா? அடுத்து 4வது, மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மன குட்டல் மில்லை, மனமே குட்டல் இல்லை, மனம் குட்டல் மில்லை, மனம் குட்டல் இல்லை. எது சரியானது? மனம் குட்டல் இல்லை. நேற்று குட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நேற்று இரவு, நேற்றிரவு, நேற்றுறவு, நேற்றிரவு. எது சரியானது? நேற்றிரவு என்பதுதான் சரியானது. எழுதி கொண்டீர்களா? நன்றி. ஒரு செயல்பாடு உங்களுக்கொன்று. பக்கம் எண் 30 கற்பவை கற்றபின் இருக்கின்றதா? அதில் இருக்கக்கூடிய 2வது செயல்பாடு, உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களினுடைய பெயர்களை தொகுத்து எழுதுக. உங்களுடைய பகுதியில் என்னென்ன மரங்களானது இருக்கின்றது என்று அந்த மரங்களினுடைய பெயர்களை எழுதி வீட்டு பாடத்தோடு இணைத்து புகைப்படமாக எடுத்து எனக்கு அனுப்புங்கள். புரிந்ததா மாணவர்களே? உங்களுடைய பகுதியில் என்னென்ன மரங்கள் இருக்கின்றன அந்த மரங்களினுடைய பெயர்களை எழுதி எனக்கு அனுப்புங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.